ஐயா நான் ஒரு விஷயத்த சொன்னான், அது எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் நான் சொன்ன விஷயத்த மார்க்கெட்டில் அந்த அக்காட்ட போய் பேசியிருக்கிற நீ. அந்த அக்கா என்னை வந்து கேட்குது, ஏன் அம்மணி நீ வந்து வீட்டுக்காரன் இப்படி சொன்னியா? அழுகாத குறையாக சொல்கிறார். நீ எதாவது எங்கிட்ட சொல்லணும் ஐயா, நீ இருக்கே அந்த மாட்ட போய் பேசியிருக்கிற, எதை கண்டாலும் நம்ம வீட்டு விஷயமெல்லாம் அப்படி பக்கத்து வீட்டு பொம்பளை பேசுகிறதே எனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லுவான். அதனால் வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை, விசுவாவசூரிடம் மார்கழி மாதம் 27 இன்றைக்கி சமநோக்கு நாளுங்க. இந்த சமநோக்கு நாளில் நல்ல நேரத்தை பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பித்து 8:30 வரைக்கும் இருக்குதுங்க. மாலை மத்தியானம் 3:30 to 4:30. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா காலையில் 10:30 ஆரம்பித்து 11:30. அதே சமயத்தில் மத்தியானம் 1:30 to 2:30. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சாயந்தரத்தானுங்க, அதுவும் 4:30 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் இருக்குதுங்க. குளியை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 3 to 4:30. யமகண்டம் 12 மணிக்கு ஆரம்பித்து 1:30 வரைக்கும் இருக்கிறாங்க மத்தியானம். சூளம் மேற்கு திசைங்க, பரிகாரம் வெள்ளங்க. திதியை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 1:42 வரைக்கும் அஷ்டமி திதி, அதுக்கப்புறம் நவமி திதியாக மாறுது. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இரவு 9:33 வரைக்கும் சித்திரை, அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரத்துக்கு மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6:32 வரைக்கும் மரண யோகம், அதுக்கப்புறம் சித்த யோகமாக மாறிக்குது. சந்திராசத்தை பொறுத்த வரைக்கும் கணக்கு போட்டால் இன்றைக்கி இரவு 9:33 வரைக்கும் போராட்டாதீங்க, அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சரி வாங்க, தனித்தனி கோச்சார அமைப்புடன் ஒவ்வொரு ராசி பலனை மிக தெளிவாக பார்க்க போலவாங்க. வணக்கம் மேசராசி நண்பர்களே. இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் 3ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க, அதோட மாந்தியை சேர்ந்துட்டாருங்க. 5ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க, 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் போன்ற 4 கிரக அமைப்புகள் 9ஆம் வீட்டில் இருக்குதுங்க. 11ஆம் வீட்டில் ராகு, 12ஆம் வீட்டில் சனிங்க. இப்படிலாம் இருந்தால் இன்றைக்கி உத்தியோகம் வேலையை பொறுத்த வரைக்கும் 9ல் சூரியன் மற்றும் செவ்வாய் இருக்காங்க. அப்படி இருக்கங்காட்டி பணியிடத்தில் உங்களுக்கு ஒரு அதிகாரம் ஓங்கக்கூடிய, அதிகாரம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. புதிய பொறுப்புகள் ஒன்று மேசராசிக்காரங்களுக்கு தேடி வரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 11ல் ராகு இருக்கார். அதனால் தொழில் வியாபாரம் நல்ல அமோகமாக செழிக்கும். லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய, லாபத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மையில் இந்த ராகு அமைப்பு இருக்குதுங்க இன்றைக்கி. அதுவும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல புதிய ஆர்டர்கள் கிடைத்து நல்ல ஒரு அமோகமான வாய்ப்பு தொழில் வியாபாரத்தில் இருக்குது. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா 7ல் சந்திரன் இருக்கார். அதனால் குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிக்கான ஒரு திட்டமிடலும் இன்றைக்கி அமோகமாக நடைபெறும். நல்ல ஒரு சகுனம் சூப்பராக இருக்குதுங்க முருகா. அதே சமயம் தம்பதிகள் ஒற்றுமை, கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப முருகா கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது இன்னமுமே உங்களுக்கு பாண்டிங் அதிகரிக்கும். அனுசிஸ்டம் போவீங்க, இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்கன்னா தாம்பத்தியம் இன்னும் கொஞ்சம் தாங்க வளரும்னு வச்சுக்கோங்களேன். காதலை பொறுத்த வரைக்கும் முருகா காதல் உறவில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். இன்னைக்கு ஒரு மன மகிழ்ச்சிக்கு உண்டான இப்போ நல்லாவே இருக்குதுங்க. துணையுடன் வெளியூர் பயணம் போகணும், கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய தன்மை காதலில் நல்லா இருக்குது. பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் 5ல் கேது இருக்கார். அதனால் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சு நீங்கள் கொஞ்சம் படிக்க வேண்டிய சூழல் இருக்கீங்க. இருந்தாலும் குருவின் பார்வை நல்லா இருக்குது. அதனால் பசங்க பிள்ளைகளுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. பெருசாக ஒரு டைவர்ஷன் ஆயிட மாட்டாங்க, அவங்களா படித்து அவங்களா பண்ணிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 9ல் கிரக அமைப்புகள் சேர்ந்துருக்கு. அதாவது 4 கிரக அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் அப்படிங்கிறது 9ஆம் வீட்டில் இருக்குதுன்னு மேலேயே சொல்லியிருக்கோம். அதை வச்சு நம்ம பார்க்குறப்ப முருகா இன்றைக்கி நீங்கள் சொத்துக்கள், பிதிர்வழி சொத்துக்கள்னு சொல்லுவாங்க, மூதாதையர் சொத்துக்கள் வழி ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. 9ஆம் வீட்டு அமைப்பு அப்படி இருக்குதுங்க. நீண்ட நாள் விருப்பம் ஒன்று மனசில் இருந்து நிறைவேறும். யாருக்கு? அஸ்வினிக்கு. பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா சுக்கிரன் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கார். அதனால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஒன்று தேடி வரும். ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் கூட பரணிக்கு இருக்குது. கொஞ்சம் சுகபோகமான வாழ்க்கைக்கு இன்றைக்கி சுக்கிரன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறார். யாருக்கு? பரணிக்கு. கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் 9ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு நல்ல அனுகூலமான அமைப்பு ஒன்று நல்லா இருக்குதுங்க முருகா. தந்தை வழியில் உடல் நலனில் முன்னேற்றம் கொஞ்சம் படிப்படியாக உண்டு. குடும்பத்தில் எந்த வேறு இஷ்யூஸ் இன்னும் கிடையாது. கார்த்திகை ஒரு நல்ல நாள் தானுங்க இன்றைக்கி. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர். அதிர்ஷ்டமான நம்பர் 9ஆம் நம்பருங்க. நீங்கள் இன்றைக்கி சிவபெருமானுக்கு வில்வ இலை கொண்டு ஒரு அர்ச்சனை பண்ணிங்கன்னா இன்னும் அமோகமாக இருக்கலாங்க. மொத்தமாக பார்த்தா முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுப்பதற்கு முன்னால் அதுக்கு தகுந்த நபர்கள்ட்ட ஆலோசனை பெறுவது நல்லது. ரைட்டுங்களா? கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் வெற்றிங்க என்ற கனி ஈஸியாக பறிச்சுக்கலாம். கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும், அவ்வளோது. நல்லது பழிக்கட்டும், நற்பவிக்கும் உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு 2ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டில் இருக்கார், மாந்தி சேர்ந்துக்கிட்டாருங்க. 4ஆம் வீட்டில் கேது இருக்கார், 6ஆம் வீட்டில் சந்திரன், 8ஆம் வீட்டில் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 10ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க, 11ஆம் வீட்டில் சனி இருக்கார். இப்படியெல்லாம் இருந்தால் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில்
10ஆம் வீட்டில் ராகு அண்ணன் இருக்குங்காட்டி வேலையில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை ஒன்று உருவாகக்கூடிய நிலைமையில் இருக்கீங்க. யார்கிட்ட பேசினாலும் சரி எச்சரிக்கையான உணர்வுடன் நீங்கள் பேசுவது, நிதானமாக பேசுவது இன்றைக்கி கொஞ்சம் நல்லதுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் அதே மாதிரி தான் 11ல் சனி இருக்கார். சனி லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்காருங்க. இருந்தாலும் 8ல் அது அஷ்டமஸ்தானத்தில் பல கிரகங்கள் 4 கிரக அமைப்புகள் மறைஞ்சிருக்கங்காட்டி கொஞ்சம் முதலீடு பண்ணுறப்போ கொஞ்சம் அதிக கவனம் வேணும்னு வச்சுக்கல. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக உஷாராக பார்த்துக்கோங்க. சரிங்களா? குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2ஆம் வீட்டில் குரு இருக்கார். அதனால் பேச்சில் ஒரு தனிமையாக என்னங்க, ஒரு தனிமையாக சிந்திச்சு ஒருத்தர்கிட்ட எப்படியெல்லாம் பேசணுங்கிற ஒரு இனிமையான ஒரு வழிவகை பண்ணி நீங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காமிங்க. தனிமையாக சிந்திச்சு குடும்பத்தில் பேசி சுமூகமாக அந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு தனிமை சிந்தனை மேலோங்கும். இன்னைக்கு குரு நல்ல அமைப்பில் இருக்கார். தம்பதி ஒற்றுமை அப்படின்னு பார்க்குறப்ப முருகன் 6ல் சந்திரன் இருக்கார். அதனால் சின்ன சின்ன விவாதங்கள் அம்மனி கூட ஐயங்கூடையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விட்டு கொடுத்து குடும்பத்தில் அனுசரித்து போய்க்கோங்க. பார்த்தா தாம்பத்தியம் சீரும் சிறப்புமாக இருக்கும். குடும்பத்தை கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும். சரி, காதல் அப்படின்னு எடுத்து பார்த்தா உங்களுக்கு சில சிக்கல்கள், அதுவும் ரகசிய காதல் பண்ணுற வீட்டுக்கு தெரியாமல் லவ்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிக்கல் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. வெளிப்படையான பேச்சுவார்த்தை மட்டுமே அந்த காதல் என்ற இனிமையை வளர்க்கும். கொஞ்சம் மறைச்செல்லாம் பேசக்கூடாது, பார்த்துக்கோங்க. சரிங்களா? பசங்க உள்ள நிலைமை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இன்றைக்கி 4ல் கேது இருக்கார். அதனால் கல்வியில் சின்ன சின்ன டைவர்ஷன், சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய நாளும் இருக்குது. அதான் விடாமுயற்சியுடன் மட்டும் படிச்சிங்கன்னா வெற்றி என்ற இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கலாம். ஓகே, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட படிங்க. நான் கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையாக வச்சுக்கோங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் கூடுதல் கவனமாக இன்றைக்கி போயிட்டு வாங்க. கிருத்திகை நட்சத்திரம் இருக்காருங்க. ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். சந்திரன் இருந்தால் கடன் தொல்லைகள் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. தாய் வழி உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டால் உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. ரோஹிணி முன்ன பண்ண இருந்தாலும் சந்திரன் உங்களுக்கு கைவிடாமல் காப்பாற்றுறாரு. இன்றைக்கி மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 8ல் இருக்கார். இருந்தாலும் கொஞ்சம் மறைவில் இருக்கார். மறைவு ஸ்தானத்தில் இருக்கங்காட்டி சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடிய நிலைமை இருக்குது. நிதானமான பேச்சு இன்றைக்கி எல்லா பக்கம் உங்களுக்கு அவசியம். அது பிரதர்கிட்டலாம் பேசுனீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 6ஆம் நம்பருங்க. இன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் பண பரிவர்த்தனையும் சொல்லுங்களா, கொடுக்கல் வாங்கல் அதில் கேஷ் டிரான்சாக்ஷன் எல்லாம் கொஞ்சம் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது இன்றைக்கி கொஞ்சம் நல்லதுங்க. தெரியாத நபர்களுக்கு அக்ரிமெண்ட், அதாவது ஜாமீன் போடுறது கொஞ்சம் நானாச்சு பார்த்துக்கிறோமா அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுக்கலாம் வேண்டாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கி லக்னத்திலேயே குரு வக்ரஸ்டேட்டுங்க ப்ளஸ் மாந்தி. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே கேது இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 7ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 9ஆம் வீட்டில் ராகு இருக்கார். 10ஆம் வீட்டில் சனி. இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு போகிற இடத்துல 10ஆம் வீட்டில் சனி இருக்கங்காட்டி கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் உண்டு. அப்போ என்ன, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அர்த்தம். வேலையில் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் சில பேருக்கு இருக்குது. உங்கள் உழைப்பே உயர்வு தரும் அப்படிங்கிற ஒரு உன்னத சக்தியை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நல்லது நடக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு தான், தீவிர பாட்டாளி தான் நீங்கள், கவலை இல்லைங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 7ஆம் வீட்டில் 4 கிரக அமைப்புகள் இருக்கங்காட்டி கூட்டாளிகளுடன் நல்ல இணக்கமான ஒரு சூழல் தொழில் வியாபாரத்தில் இருக்குதுங்க. அதனால் புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கும் தொழில் வியாபாரம் சிறக்கும், செழிக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்மூத்தான ஒரு கான்செப்ட் தான் தொழில் வியாபாரத்தில். குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே குரு இருக்கார். ராசியிலே குரு இருந்தால் குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடக்கூடிய தன்மை நல்லா இருக்குது முருகா. உங்கள் கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாமே சமூகத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி அதிகரிக்கும். எந்த சிக்கலும் இல்லைங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். கணவன் மனைவி உறவு 7ஆம் வீட்டில் கிரகங்கள் இருக்குது. எப்படி இருக்குது, வலுவாக இருக்குது. அதனால் கணவன் மனைவிக்கிடையே மிகுந்த அன்பு, பரஸ்பர புரிதல் தன்மை எல்லாமே அதிகமாக இருக்குது. ஒருவருக்கு பக்கபலமாக இருப்பாங்க. தாம்பத்தியம் விட்டு கொடுக்காத ஒரு உறவு கணவன் மனைவிக்குள்ளே சிறக்கும், பிரச்சனை இல்லைங்க. காதலை பொறுத்த வரைக்கும் காதலிப்பவங்களுக்கு உண்மையான காதல் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. திருமண யோகம் இன்றைக்கி கூடி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. இன்றைக்கி துணையுடன், கணவன்னா காதல்னா காதலி, காதலினா கணவன், 2 பேரும் இந்த துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவச்சு மனம் விட்டு பேசி காதலை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுவீங்க. சூப்பரான நாளுங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் 5ல் சந்திரன் இருக்கார். அதனால் இன்றைக்கி அதீத ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஒரு டைம் படித்த மாப்பிள்ள பழிச்சுன்னு புரியுதுரா அப்படிங்கிற உங்களுக்கு தன்னம்பிக்கை உருவாகும். கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அபார சக்தி, ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். கல்வி நல்லாவே இருக்குதுங்க. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி செவ்வாய் 7ல் இருக்கார். அதனால் துணிச்சலான முடிவுகளை தைரியமாக எடுப்பீங்க. போட்டிகளில் வெற்றி உண்டு, கவலைப்படாதீங்க. சரிங்களா? திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 9ல் ராகு இருக்கார். ராகு இருந்தால் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு
நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க சரி, அல்லது வெளிநாட்டுக்குள்ளே ஏற்றுமதி இறக்குமதி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. திருவாதிரை இன்றைக்கி ராகு வந்து எல்லாத்துக்குமே ஆன்மீக ஈடுபாட்டை கொடுத்தாலும் அதுக்குண்டான வளர்ச்சியும் கொடுக்குறார். பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கும் திருவாதிரையை பொறுத்த வரைக்கும். புனர்வூசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி ஜென்ம குரு வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறார். சுப பலன்களை அள்ளித்தரக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். அதனால் நீண்ட நாள் இழுவரியாக இருந்து வந்தால் பல பிரச்சனைகள், பல காரியங்கள் கொஞ்சம் தடைகளில் நீங்கி இன்றைக்கி முடியக்கூடிய தன்மை புனர்வூசத்துக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஜெயிக்கலாங்க புனர்வூசம். சரிங்களா? அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 5ஆம் நம்பருங்க. நீங்கள் இன்றைக்கி மகாவிஷ்ணுவை கொஞ்சம் துளசி தீர்த்தம் கொஞ்சம் ஒன்றில் துளசி மாலை வாங்கிட்டு, இல்லைன்னா மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் கோயில் தானே கூட சொல்கிறேன். ஒன்றும் துளசி மாலை வாங்கிட்டு போவாங்க, இல்லை சும்மா போயிட்டு வாங்க, அவ்வளோதானே. போயிட்டு வந்து உங்கள் திறமைக்கு, உங்கள் அதீத திறமைக்கு இன்றைக்கி நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமோகமான காலகட்டம். தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளை தொடங்குனீங்கன்னா அட்டகாசமாக போயிட்டே இருக்கலாம், ஜெயிக்கலாம். எல்லாம் அந்த விஷ்ணு பகவானின் அருள் அப்படின்னு நினச்சிட்டு ப்ரே பண்ணிட்டு போயிட்டே இருங்க. குலதெய்வத்தையும் என்ன சொல்லுவாங்க, குரு அருளும் திரு அருளும் இருந்தால் நம்மளை ஜெயிக்கிறக்கு ஆளே கிடையாது. அந்த அமைப்பு உங்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்கு. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. கடகராசி என்பவர்களே, 2ஆம் வீட்டில் கேது, 4ஆம் வீட்டில் சந்திரன், 6ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 8ஆம் வீட்டில் ராகு இருக்கார். 9ஆம் வீட்டில் சனி இருக்காங்க. 12ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட் ப்ளஸ் மாந்தியும் அங்கே சேர்ந்துக்கிட்டார். அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் 6ஆம் வீட்டில் பல கிரகங்கள் கூடி அமைப்பு இருக்குது. சுக்கிரன் இருக்கார், அதே சமயம் சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், செவ்வாய் இப்படி கூடி இருந்தங்காட்டி உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக இருந்த எதிரிகள் உங்களை மறைமுகமாக பல பேரில் இருப்பாங்களா, அவங்கள எங்கே போனானே தெரியாது, காணாமே போயிடுவாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு வலிமை அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு ஒரு சாதகமான சூழல் இந்த 6ஆம் வீட்டு கிரகங்கள் அமைச்சு கொடுக்குறாங்க. அதனால் வேலை அமோகம், பிரச்சனை இல்லைங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பல போட்டிகள், அதில் மறைமுக போட்டிகள் அதிகமாக இருக்குது. எந்த போட்டி இருந்தாலும் சரி அதை முறியடித்து அதை வென்று பல பேர் தொழில் பண்ணாலும் உங்கள் தொழில் வேறு மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு லாபம் தரக்கூடிய தொழில் வியாபார அமைப்பு நல்லா இருக்குது. இன்றைக்கி புதிய உத்திகளை இன்றைக்கி வியாபாரத்தில் கையாண்டு ஜெயிக்கணும் அப்படின்னு தன்மையில் போயிட்டே இருப்பீங்க. சூப்பராக வேலை. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்னைக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால் வீட்டில் அமைதி நிலவக்கூடிய, எதுக்குமே கோபப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கையாண்டு ஒரு காரியத்தை வெற்றி என்று இலக்க நோக்கி கொண்டு போவீங்க. சுப காரியத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடக்கும். தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் குறைவாக இருந்தால் உடல்நிலை சீராகும். நல்ல பாசிட்டிவான பாயிண்ட் தான் இன்றைக்கி சந்திரன் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கார். கவலைப்படாதீங்க. தம்பதிகள் ஒற்றுமை, கணவன் மனைவி உறவுகளை இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். வீட்டை அழகுபடுத்தும் பொருட்களை, வீட்டை அழகுபடுத்துறீங்களோ இல்லையோ, அம்மனி அழகுபடுத்தி பார்க்கணுங்கிற எண்ணம் கணவனுக்கு இருக்காகும். கணவனுக்கு இவனுங்களை செஞ்சு கொடுக்கணுங்கிற அம்மனிக்கும் உருவாகும். இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி பரஸ்பர ஒரு காதல் என்ற உணர்வில் தாம்பத்தியம் சிறக்கும். தம்பதி ஒற்றுமை ஓஹோன்னு இருக்குது. இன்னைக்கு காதல் என்ற உறவை வச்சு பார்க்குறப்ப காதலில் அதீத ஈர்ப்பு 2 பேர்த்துக்குமே இருக்குது. மேக்னட்டிக் பவர் மாதிரி இன்னைக்கு காதலின் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மை காதலில் ஜொலிக்க போகிறீங்க. அமோகம். சரிங்க. பசங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 6ஆம் வீட்டில் புதன் இருக்கார். அப்படி என்ன அர்த்தம்? அறிவுத்திறன் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு போட்டித் தேர்வில் எது வந்தாலும் சரி ரொம்ப அருமையாக ஜெயிச்சு வெற்றி காணக்கூடிய படிப்பு நல்லா. கடினமான பாடங்களை கூட எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை புதன் கிரகத்தினால் இன்றைக்கி மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். டோன்ட் வரி. சரிங்களா? புனர்வூசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 12ஆம் வீட்டில் குரு இருக்கார். அதனால் உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மற்றும் தர்பாங்காரியங்கள் பண்ணணும். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னு இல்லாத ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணம் ஏங்க தாராளமாக செலவு பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு கடவுள் அருள் இன்றைக்கி புனர்வூசத்துக்கு ஆன்மீக சக்தியில் கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. பூசம் அவங்கள பொறுத்த வரைக்கும் 9ல் சனி இருக்கார். சனி இருந்தால் பாக்கியங்கள் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானம் வலுப்பட்டு இருக்குதுங்க. தடைபெற்றிருந்த பல உதவிகள், தடைபெற்ற பல காரியங்கள் நிறைவேறக்கூடிய தன்மை பூசத்துக்கு இருக்குதுங்க. ரைட்டுங்களா? ஆயில்யம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதன் 6ல் இருக்காங்க. புதன் 6ல் இருக்குங்காட்டி உங்கள் பேச்சாற்றல் தனித்திறமையாக ஜொலிக்கும். அதன் மூலம் லாபம் அதிகரிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. உறவுகள், நண்பர்கள் இந்த மனக்கசப்பு நீங்கி இன்றைக்கி அனுசரித்து போவீங்க. விடப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆயில்யம் அமோகம். அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கலர்? கோல்டன் கலர், சந்தன கலர் சார்ந்த கோல்டன் கலர் நல்லா இருக்குதுங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 2ங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் அம்பிகை தாயும் மனசார வழிபடுங்க. அதுவும் தயிர் சாதம் செஞ்சு தானம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி அந்த சில குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். சிம்பிள் பரிகாரம். நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கொண்டீங்க. ஓகே, ஓய்வு அலைச்சல் அதிகமாக தெரிஞ்சால் கூட ஓய்வு எடுத்துக்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து உங்களுக்கு அமைதியை மனசை கொஞ்சம் சாந்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த இடர்பாடும் இல்லைங்க. ஜம்முன்னு இருக்கலாம். நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. சிம்மராசி நேர்களே, இன்றைக்கி லக்னத்திலேயே கேது இருக்காங்க. 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காங்க. 5ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 7ஆம் வீட்டில் ராகு. 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்காங்க. 11ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட் ப்ளஸ் மாந்தி. இப்படிலாம் இருந்தால் உத்தியோகம் வேலையை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டில் குரு இருக்கங்காட்டி வேலையில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வோ அல்லது ஏதாவது வேலையில் எதிர்பார்த்த சம்பள உயர்வோ அது மாதிரி ஏதாவது ஒரு
ஒரு ஒரு உயர்வு ஒன்று உண்டுங்க உங்களுக்கு வேலையில். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியான வேலையில் ஒரு பவர் ஒன்று இருக்குது இன்றைக்கி பாருங்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 5ல் கிரக அமைப்புகள் சேர்ந்துருக்கு. அப்படி இருக்குங்காட்டி உங்களுக்கு நல்ல முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா பண்ணுவீங்க, எப்படிலாம் திங்கக்கிழமை இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இப்போவே ஐடியா பண்ணி வைப்பீங்க. ஓகேங்களா? அது மாதிரி ஒரு தன்மை நல்லாது. தொழில் வியாபாரம் ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி ஒரு பயணத்தில் இருக்குதுங்க, நல்லாவே இருக்குது. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள், மகிழ்ச்சியான சூழல்கள், மன மகிழ்ச்சிக்கு உண்டான பல நிகழ்வுகள் நடக்கும். குடும்பம் அமோகம், மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. சண்டே தம்பதிகள் ஒற்றுமை, கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 7ல் ராகு இருக்கார். இருந்தால் சின்ன புரிதல் குறைபாடு வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் வெளிப்படையான பேச்சு 2 பேருக்கு ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? சந்தேகப்பட்டு அரட்டி பேசக்கூடாது. அம்மனி பார்த்துக்குங்க அப்படின்னு நீங்கள் அம்மனிட்ட ஓப்பனாகவே பேசணும். அம்மனி ஐயங்கிட்ட தான் ஐயா நான் ஒரு விஷயத்த சொன்னான், அது எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் நான் சொன்ன விஷயத்த மார்க்கெட்டில் அந்த அக்காட்ட போய் பேசியிருக்கிற நீ, அந்த அக்கா என்னை வந்து கேட்குது, ஏன் அம்மனி நீ வந்து வீட்டுக்காரன் இப்படி சொன்னியா, அழுகாத குறையாக சொல்கிறார், நீ எதாவது எங்கிட்ட சொல்லணும் ஐயா, நீ எதுக்கு அந்த மாட்ட போய் பேசிட்டு இருக்கிற, எதை கண்டாலும் நம்ம வீட்டு விஷயமெல்லாம் அப்படி பக்கத்து வீட்டு பொம்பளைக்கு பேசுகிறதே எனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லுவான். அதனால் நம்ம விஷயத்தை, அதாவது உங்கள் விஷயத்தை அம்மனிகிட்ட பேசணுமே தவிர அடுத்தவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அப்புறம் அம்மனி விட்டுலாம் சேர்ந்து நம்மளை கும்மி விட்டுருவாங்க. அதனால் நம்ம வந்து நம்ம அம்மனியோட எதாக இருந்தாலும் வர செலவு வச்சுக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கங்க. இப்படி அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கும்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல காதல்கள் திருமணம் என்ற ஒரு பேச்சுக்கு போய் அது ஒரு நல்ல சுபகாரியமாக முடியக்கூடிய காலகட்டம் இருக்குது. எல்லாமே அக்செப்ட் பண்ணுவாங்க, நல்ல ஒரு பசங்க உள்ளே இருக்காங்க அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. அதே சமயத்தில் முழுமையான ஆதரவு காதலிக்கு உண்டு. காதல் இன்றைக்கி ஜெயிக்கும், கவலைப்படாதீங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா 5ல் புதன் இருக்காங்க. 5ல் புதன் இருக்கக்காட்டி பசங்க உள்ளே கல்வியில் கொஞ்சம் நல்லா படிப்பாங்க. ஏனுங்க முதலிடம் பெறக்கூடிய தன்மைக்கு கூட நல்ல முன்னேற்றம் உண்டு. படைப்பாற்றல் திறன் இருக்கிறவங்களுக்கு அமோகமான ஒரு காலகட்டம். கல்வி சிறக்குங்க இன்றைக்கி, கவலைப்படாதீங்க. மகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ராசியிலே கேது இருக்கார். அதனால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஒரு தெய்வீக பற்று இன்றைக்கி அதிகமாக இருக்குது. தியானம் மற்றும் யோகா பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் சில பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு மன அமைதி கிட்டும். மகம் இன்றைக்கி ஒரு தெய்வீக அருள் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். பூரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 5ல் இருக்காங்க. 5ல் இருந்தால் என்ன ஆகும், எல்லா விஷயத்திலும் ஆர்வம், இதை செய்யணும் அதை செய்யணும், ஒரு அதீத ஆர்வம் இருக்குதுங்க. புதிய நண்பர்களின் சேர்க்கை கூட மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தன்மை இருக்குது. பூரம் இன்றைக்கி நல்ல நாள் தானே. உத்தரம் சூரியன் வந்து 5ல் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு அதிகார பலம் பவர்ஃபுல். இன்றைக்கி நல்லா வேலை செய்யுங்க. பல செல்வாக்குடைய நபர்களை சந்தித்து அவங்க மூலிமா பல விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய தன்மை உத்தரத்துக்கு அமோகமாக இருக்குது. சூப்பரான ஒரு நாள். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 1ங்க. நீங்கள் செய்ய வேண்டிய சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்குதுங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடையின்றி முடியக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி உங்களுடைய ஆற்றல், தன்னம்பிக்கை, உற்சாகம் பல மடங்கு கூடும். அம்மனிகிட்ட மட்டும் கொஞ்சம் உண்மையாக உள்ளபடி சொல்லிட்டா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கலாம். நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கி 2ஆம் வீட்டில் சந்திரனுங்க, 4ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. அதே சமயம் 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்காங்க. 7ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. 10ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட் ப்ளஸ் மாந்தியும் அங்கே சேர்ந்துக்கிட்டாருங்க. 12ஆம் வீட்டில் கேது. இப்படிலாம் இருந்தால் உத்தியோகம் வேலையை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு இருக்கார். குரு இருக்கங்காட்டி பணியிடத்தில் அது வக்ரமாக இருக்கார். அதனால் அங்கே பணியிடத்தில் வேலைக்கு போகிற இடத்துல உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். குரு உங்களை கைவிடாமல் வச்சுருக்காருங்க. உயர் அதிகாரிகள் பாராட்டு உண்டு. ரைட்டுங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் வீட்டிலேருந்து வேலை செய்யணும். நல்ல அமோகமான ஒரு வேலை உன்னதமாக இருக்குதுங்க இன்றைக்கி. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 4ஆம் வீட்டில் கிரக அமைப்புகள் இருக்குங்காட்டி, கூட்டமைப்பு இருக்குங்காட்டி இன்றைக்கி ரியல் எஸ்டேட் மற்றும் வாகன தொழில் பண்ணுறீங்களே அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு மிகுந்த லாபம் தரக்கூடிய அதீத ஒரு அமைப்பு நல்லா இருக்குது இன்றைக்கி. ஓகேங்களா? சண்டேவாக இருந்தாலும் தொழில் வியாபாரம் அப்படி ஒன்று சிறப்பில் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதுங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா 2ல் சந்திரன் இருக்கார். 2ல் சந்திரன் இருந்தால் என்ன ஆகும்னா அவங்க பேச்சுனாலே பல காரியங்களை சாதிக்கக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குது. குடும்பத்தில் பணப்புழக்காட்டம் அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலைமை சண்டே சூப்பருங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் முருகா 7ல் சனி இருக்கார். 7ல் சனி இருக்காட்டி வாழ்க்கை துணையுடன் சின்ன கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நூல் அளவுக்கு வர மாதிரி இருக்குதுங்க. வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மை இருந்தால் நீங்கள் பொறுமையுடன் அது கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா குடும்பத்தில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, கொஞ்சம் அன்பேலன்ஸாக இருக்கிறத பேலன்ஸாக கொண்டு போகணும், அவ்வளோதான் வச்சுங்களேன். கணவன் மனைவி 2 பேரும். காதலை பொறுத்த வரைக்கும் முருகா காதல் ஒரு இன்பமான சூழல், மகிழ்ச்சியான அமைப்பு நல்லா இருக்குது. துணையின் மூலம் சில உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். காதலி ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. காதல் நல்லா தான் வளருதுங்க, பிரச்சனை இல்லை.
பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 4ஆம் வீட்டில் புதன் இருக்கார். அதனால் சண்டேவாக இருந்தாலும் பசங்க பிள்ளைய கல்வியில் படிக்கணும் அப்படின்னு சிறந்து விளங்கக்கூடிய தன்மை இருக்குது. ரைட்டுங்களா? தீர்வாக படிப்பாங்க. அதுவும் ரிசர்ச் படிப்பில் இருக்க ரிசர்ச்னா பிஹெச்டி மாதிரி பண்ணுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு நல்லாயிருக்கு. வெற்றி இன்றைக்கி அதீதமாக உண்டு. கல்வியில் கல்விஸ்தானம் நல்லாவே இருக்குது. சரி, இந்த உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தவங்களுக்கு 4ல் சூரியன் இருக்காங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு பல வேலைகளில் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள் அது நல்ல அமைப்பில் இருக்காங்க. சரிங்களா? திங்கட்கிழமை செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கி முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் உங்களுக்கு வரும். சொத்துக்கள் சேர்க்கை உண்டு, பொருளாதார முன்னேற்றம் உண்டு. உத்திரம் இன்னைக்கு பிஸியாகவே இருப்பீங்க. அதில் சூப்பராக இருக்குது. ஹஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 2ல் சந்திரன் இருக்கார். 2ல் சந்திரன் இருக்குங்காட்டினா மன மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் அப்பப்போ நடக்கும். ஹாப்பி மூமெண்ட்டில் இருப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை கூட உண்டு. ஹஸ்தம் அமோகம். இன்னைக்கு சித்திரையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 4ல் செவ்வாய் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு பூமிக்காரன் தான் நான். அதனால் பூமி விஷயத்தில், அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா, அதில் கொஞ்சம் லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. வீடு கட்டும் முயற்சிகளை நீங்கள் அது சிந்தனை பண்ணுவீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து செய்யணுங்கிற ஒரு தன்மை இன்றைக்கி மேலோகம் சித்திரையை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டமான நிறம் பார்த்திங்கன்னா பச்சை கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 3ஆம் நம்பருங்க. அதே சமயத்தில் செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா, நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் ஒரு துளசி மாலை சாற்றி வழிபட்டிங்கன்னா தங்கு தடையில்லாமல் எல்லா காரியமும் நடக்கும். பெருமாள் வழி கொடுப்பார். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கமிட்மெண்ட்டான லைஃப்பில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகே, தைரியமாக பண்ணலாங்க. அதில் கொஞ்சம் லாபம், பொருளாதார முன்னேற்றம் நல்லாயிருக்கு. புதிய முதலீடுகளை இன்றைக்கி தைரியமாக செய்யலாம். செய்யக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி நாளைக்கு வேலை இன்றைக்கே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருவீங்க. அருமையாக இன்றைக்கி நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கி லக்னத்தில் சந்திரன் இருக்காங்க. 3ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 5ஆம் வீட்டில் ராகுங்க. 6ஆம் வீட்டில் சனியன் இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட். அந்த வக்ரஸ்டேட்டோட மாந்தியும் சேர்ந்துடுறாரு இன்றைக்கி. 11ஆம் வீட்டில் கேது. இப்படிலாம் இருந்தால் தொழில், அதுக்கு முன்னாடி வேலையை பார்க்கணுங்க. அந்த வேலைக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 3ஆம் வீட்டில் கிரகங்கள் ரொம்ப வலுவாக உங்களுக்கு தெரியுது. ஆமாம், ஸ்ட்ராங்காக தான் இருக்குதுங்க. ஸ்ட்ராங்காக இருக்கங்காட்டி உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும். மன வலிமை கூடும். கடினமான வேலைகளை கூட ஈஸியாக முடிக்கலாம், எளிதில் முடிச்சிடலாங்கிற தன்னம்பிக்கை வளரும். வேலையில் எந்த சுணக்கம் இல்லை. அடுத்ததான் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா 11ல் கேது இருக்குது. 11ல் கேது இருக்கங்காட்டி உங்களுக்கு தொழிலில் திடீர் எதிர்பாராத லாபம். சுணக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா சூடு பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி லாபம் அதிகரிக்குங்க. பல விஷயங்களுக்காக பல யுக்திகளை கையாண்டு புதிய கிளைகளை தொடங்கி எப்படியெல்லாம் ஜெயிக்கலாம், தொழில் வியாபாரத்தை எப்படியெல்லாம் கஸ்டமருக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற தன்மை மேலோங்கும். ஏற்றுமதி இறக்குமதிக்கும் நல்ல அமைப்பு நல்லா இருக்குது. தொழில் வியாபாரம் செழிக்குதுங்க, ஒன்றும் தப்பில்லை. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ராசியிலேயே சந்திரன் இருக்கார். அதனால் மனத்தெளிவு, மிக தெளிவாக முடிவெடுப்பீங்க. எது பேசினாலும் மிக அற்புதமாக இருக்கும். சகோதர வகையில் அனுகூலம் உண்டு. குடும்பத்தில் அமோகமாக குதூகலம் நல்லா இருக்குது. இன்றைக்கி கணவன் மனைவி உறவு, தம்பதி ஒற்றுமை பார்த்தா கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிணைப்பு, அன்பினால் ஆனக்கூடிய பிணைப்பு ஏற்படும். ஓகே, மியூச்சுவல் பாண்டிங் சூப்பராக இருக்குது. இருவரும் இணைந்து ஒரு முக்கியமான முடிவெடுப்பீங்க. சுபகாரியத்தை பற்றி பேசணும், குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு ஒரு பேச்சு கூட ஈடுபடும். நல்ல ஒரு தாம்பத்தியம் சிறக்குதுங்க சண்டேல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? காதல் என்ற உறவை வச்சு பார்க்குறப்ப காதலில் அந்த வாழ்க்கையும் உங்களுக்கு உற்சாகமாக தான் இருக்குது. நம்ம நீங்களோட பேசுனா நேரம் போதே தெரியலன்னு நம்ம காதல்னு சொல்ல, 2 பேரும் அப்படியே மாற்றி பேசி 2 பேரும் இனிமையான இடங்களுக்கு சென்று ஒரு நல்ல ஒரு காதலை வலுப்படுத்துவீங்க. சூப்பராக இருக்குது. பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை லக்னத்திலேயே உழுகுதுங்க. அப்படி இருக்குங்காட்டி கல்வியில் மிகச்சிறந்த ஆர்வம் அதிகரிக்கும். சண்டைவாக இருந்தாலும் படிக்கணுங்கிற எண்ணம் மேலோங்கும். அறிவுத்திறமை அமோகமாக இருக்குது. படிப்பை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சூப்பருங்க. சித்திரையை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி 3ல் செவ்வாய் இருக்காங்க. 3ல் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு சகோதரர்கள் ஒற்றுமை சின்ன முன்னப்பணம் இருந்தாலும் இன்றைக்கி ஸ்ட்ராங் ஆயிரும். போட்டிகளில் வெற்றி நிச்சயம். எதாக இருந்தாலும் சரி ஜெயிச்சிருவீங்க. அந்தளவுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய தன்மை சித்திரைக்கு அமோகமாக இருக்குது. சுவாதியை பொறுத்த வரைக்கும் முருகா 5ல் ராகு இருக்கார். அதனால் உங்கள் புத்திசாலித்தனம் அப்பப்போ வெளிப்படும். நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வேலையிலையும் இருக்கிறீங்க. கலைத்துறையை சார்ந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அமோகமாக இன்றைக்கி படைப்பாற்றல் ஜெயிக்க போகுது. சூப்பராக இருக்குது. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 9ல் குரு அமைப்பு இருக்குது. குரு இருக்குங்காட்டி என்னாங்கன்னா பெரியவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. நீண்டகால திட்டம் மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அது நிறைவேறக்கூடிய தன்மையும் இருக்குது. அதனால் விசாகம் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது. கவலைப்படாதீங்க. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் நல்லா இருக்குதுங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 6ஆம் நம்பருங்க. நீங்கள் இன்றைக்கி தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மஞ்சள் மலர்கள் கொண்டு அர்ச்சனை செஞ்சீங்கன்னா இருக்கிற தடைகள்லாம் நீங்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு நீண்ட நாள் ஆசை ஒன்று மனசில் வச்சுருந்தீங்கன்னா அது நிறைவேறக்குண்டான வாய்ப்பும் நல்லா இருக்குதுங்க. பயணங்கள் மூலம் உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, லாபம் கிடைக்கிற அமைப்பும் இருக்குது. ஓகே, நல்லது நடக்கும். கவலையப்படாதீங்க. நல்லது வளைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. விருச்சிக ராசி என்பவர்களே, இன்றைக்கி 2ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய்ங்க. ரைட்டுங்களா? 4ஆம் வீட்டில் ராகு, 5ஆம் வீட்டில் சனி, 8ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட் ப்ளஸ் மாந்தி சேர்ந்துக்கிட்டாருங்க.
10ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க, 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலை உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் கேது இருக்கார். அதனால் வேலையில் சின்ன சின்ன மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சில வேலையில் பார்த்தீங்கன்னா சில பேர் அர்ப்பணிப்பு உணர்வுடன் வேலை செய்யணும்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக இருக்கணும். டெடிகேஷன் ஆஃப் ஒர்க் கம்பல்சரி இருக்கணும், டைவர்ஷன் ஆகிடாதீங்க, ரைட்டுங்களா? அது கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க. இன்றைக்கி தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் 4 கிரக அமைப்புகள் சேர்ந்து இருக்கங்காட்டி உங்களுக்கு தொழில் வியாபாரம் லாபம் நல்லா இருக்குது, பண வரவு திருப்தியாக இருக்குதுங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் அம்மாவும் ஜெயிக்குங்க, ஒன்று சண்டேவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாப்பி. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கிருங்க. இன்றைக்கி சுமூகமான சூழல் நிலவுதுங்க. பொருளாதார நிலைமை மேம்பாட்டு தன்மையில் இருக்குது. அதனால் குடும்ப உறவு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. தம்பதி ஒற்றுமை, கணவன் மனைவி உறவுன்னு பார்த்தா இன்றைக்கி ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து செல்லுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சின்ன வாக்குவாதங்கள் வந்தால் கூட அதை தவிர்த்துட்டு உங்களுக்கு ஒரு அனுசரித்து போவீங்க. குடும்பத்தில் நீ சண்டை போட்டு என்ன போகுது அப்படிங்கிற தன்மைக்கு வருவீங்க, சூப்பராக இருக்குதுங்க. காதலை பொறுத்த வரைக்கும் காதல் இன்றைக்கி ஒரு சின்ன சவால்களை சந்திக்கக்கூடிய அந்த காதல் இருக்குது. நிதானமாக பேசி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ப்பது நல்லது. 3ஆம் தர மனிதர்களை தயவுசெய்து உங்கள் காதலுக்கு இடையில் உள்ளே விட்டுறாதீங்க, அப்புறம் அது சேர்ப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் சவால்களை எதிர்கொண்டு காதலை ஜெயிங்க, அதுதான் முக்கியம், சரிங்களா? கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 5ல் சனி இருக்குங்காட்டி பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அதிக கவனம் செலுத்தி படிக்கணுங்க. டைவர்ஷன் சண்டே தானே படித்தா போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்குன்னு விளையாட்டுக்குன்னு ஒரு நேரம், படிக்கிறதுக்குன்னு நேரம் ஒதுக்கி படிக்கணுங்க. சோம்பலை தவிர்ப்பது பசங்க பிள்ளைகளுக்கு நல்லது. படித்தா கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பீங்க, ரைட்டுங்களா? கொஞ்சம் சீரியஸாக படிங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அன்னைக்கு 8ஆம் வீட்டில் குரு இருக்காருங்களா? ஆமாம், குரு தான் இருக்காருங்க. அதனால் பார்த்திங்கன்னா வீண் செலவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஓகே, நிறைய செலவாகக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் கொஞ்சம் எதுக்கு செலவுனா பார்த்து செலவு பண்ணுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விசாகம் இன்றைக்கி கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நட்சத்திரம் அப்படின்னு தெளிவாகவே சொல்லலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அனுசத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதனால் பூர்வீக சொத்துக்களில் சின்ன சிக்கல்கள் வரும். ஒரு நினச்சிட்டு இருப்பீங்க நடந்துரும்னு ஏதோ ஒரு முட்டுக்கட்டை போட்டுருவாங்க, குறுக்கோளை ஓட்டி விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் நிதானமாக முள்ளு மேலே போட்ட சேலை மாதிரி அமைதியாக இருந்தால் இந்த காரியத்தை சாதிக்கணும். ஓகே, பொறுமையாக இருந்து காரியத்தை சாதனைக்கு உண்டான வழியை பண்ணுங்கள். பொறுமை அவசியம் அனுசத்துக்கு. கேட்டை அவங்கள பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் புதன் இருக்கார். அதனால் உங்கள் வாக்கு சாதுர்த்தியம் அமோகமாக இருக்குதுங்க. நல்லா அதனால் ஆதாயம் அடையக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. எல்லாத்துடைய ஆதரவு, உறவினர்களாகட்டும், நண்பர்கள், குடும்பம், அம்மனிக்கிட்ட எல்லாத்துலேயும் ஆதரவு நல்லாயிருக்கு. கேட்டை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்னைக்கு உண்டு, சரிங்களா? அப்புறம் அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 9ஆம் நம்பருங்க முருகா. நீங்கள் இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு முடிஞ்சால் ஏதோ சின்ன ஒரு வஸ்திரம், ஒரு சின்ன அபிஷேகம் பண்ணால் முடிஞ்சால் பண்ணுங்களா. முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, குறைகள் எல்லாம் நீக்கி கொடுப்பார் அவர். என்ன இன்றைக்கி பண விஷயங்களில் மிகுந்த விழிப்புணர்ச்சியுடன் இருக்கணும். கொடுக்கல் வாங்கல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது, பார்த்துக்குங்க. பொருளாதாரம் எக்கனாமிஸ்ட்டாக மாறிடுங்க இன்றைக்கி, அதான நல்லது. வழிகட்டும் நற்பவி உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களை இன்றைக்கி லக்னத்திலேயே சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய்ங்க. 3ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். 7ஆம் வீட்டை பொறுத்தவரைக்கும் குரு வக்ரஸ்டேட் ப்ளஸ் மாந்தியும் சேர்ந்துக்கிட்டாருங்களா. 9ஆம் வீட்டில் கேது இருக்காங்க. 11ஆம் வீட்டில் சந்திரன். இப்படிலாம் இருந்தால் உங்கள் வேலை உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ராசியிலே 4 கிரக அமைப்புகள் ஸ்டார்டிங்கில் இருக்கங்காட்டி உங்களுடைய செல்வாக்கு உயரும். வேலையில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. புதிய பொறுப்புகள் பெறக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. கொஞ்சம் வேலையில் நல்ல ஒரு அமோகமான காலகட்டம் உங்களுக்கு இருக்குது, கவலைப்படாமல் இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 11ல் சந்திரன் இருக்கார். 11ல் சந்திரன் இருக்கங்காட்டி உங்களுக்கு லாபம் அபரிதமாக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கு முயற்சிகள் கைகூடும். தொழில் வியாபாரம் செழிக்குதுங்க, அதுவும் தப்பு இல்லைங்க, ஓகேங்களா? குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் குரு இருக்கார். அதனால் குடும்பத்தில் ஒரு மங்களகரமான மங்களகரம்னு சுப நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை இருக்குதுங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை குடும்பத்தில் இருக்கும். உங்கள் குடும்பத்துக்கே உங்கள் சொந்தக்காரங்கிட்ட ஒரு மதிப்பு மரியாதை. அந்த குடும்பம் அருமையான குடும்பம், அந்யோன்யமாக இருக்காங்கப்பா அப்படிங்கிற தன்மை நல்லாயிருக்கு. பாசிட்டிவ் வைப்ரேஷன் சூப்பராக இருக்குது. தம்பதி ஒற்றுமை அப்படின்னு எடுத்து பார்த்தா உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே மிகுந்த புரிதல் இருக்குது, ரைட்டுங்களா? மனுஷன் வாழ்க்கை துணையின் மூலம் நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு நிம்மதியாக வாழ்க்கையை வந்ததுக்கப்புறம் நிம்மதி வாழ்க்கைன்னு கணவனும் சொல்லுவாங்க, மனைவியும் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? மார்க்கெட்டுக்கு போய் பல சாமான் வாங்கிட்டு வந்தால் கூட அம்மனி பார்த்தோன்னே அடாடாடா இதை வாங்கிட்டு வரணும்னு நினச்சிடுங்க, நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. உங்களுக்கு அதுவே அடாடா நான் கூட நல்லா குடும்பத்தை புரிஞ்சு வச்சுக்கிறேங்கிற தன்மை உங்களுக்கு மேலே கணவன் மனைவி பாண்டிங் எனக்கு அமோகமாக இருக்குது. காதல் அதுவும் இனிமையாக தான் இருக்குதுங்க இன்றைக்கி. காதலர்கள் கூட மனமொத்து செயல்பட்டு இன்றைக்கி அந்த காதலை வளர்ச்சி ஒரு திருமணம் என்ற பேச்சுக்கு கொண்டு போகலாமா அப்படின்னு சிந்தனை பண்ணுவீங்க. காதல் அமோகமாக ஜெயிக்கும், சரிங்களா?
பசங்குலையில் பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டில் கேது இருக்கார். அதனால் கொஞ்சம் பசங்குலைகளுக்கு ஏதாவது உங்கள் குலதெய்வத்தையோ உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ மனசார ப்ரே பண்ணிட்டு படிங்க. ஆன்மீக நாட்டம் கல்வியிலையும் இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படுதுங்க. ரைட்டுங்களா? அப்படி படிச்சிங்கன்னா படிப்பில் மேன்மை தங்கக்கூடிய படிப்பு அமோகமாக இருக்குது. ஓகே, குருவர்களும் திருவர்களும் அவசியம் அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். மூலம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே பல கிரக அமைப்புகள் கூடியிருக்கு. 4 கிரக அமைப்பில் இருக்கங்காட்டி உங்களுக்கு தலைமை பண்பு இன்னைக்கு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் அனுசரித்து போவாங்க. அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே உயரும். மூலம் ஹாப்பியான மூமெண்ட்டில் இருப்பீங்க. நல்ல அமைப்புகள் கிரக அமைப்பு நல்லாயிருக்கு. போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி சுக்கிரன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாருங்க. அதனால் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை ஒன்று அமையும். உங்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி என்ன பிரச்சனை வந்தால் என்ன சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு நினச்சி என்ஜாய்ஃபுல் டேவாக என்ஜாய் பண்ணுவீங்க போராட்டத்தை பொறுத்த வரைக்கும். உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு இன்னும் 11 சந்திரன் இருக்காருங்க. 11 சந்திரன் இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்திலையும் உங்கள் நண்பர்கள் வட்டாரத்துலேயும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய, அதுவும் இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தில் மூத்த சகோதரர் இருக்கார்ல, அவர் மூலிமா நன்மை உண்டாகக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. மன நிம்மதியாக மன நிறைவாக இந்த நாளை கழிப்பீங்க. உத்திராடம் மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 3ஆம் நம்பருங்க. நீங்கள் இன்றைக்கி விநாயகப் பெருமான காலையிலேயே கும்பிட்டு உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. அதுவும் அருகம்புல் சாற்றி வழிபட்ட அமோகம். இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய தொடக்கூடிய எந்த காரியமும் தொடங்கும்னு சொல்லுவாங்களே, வெற்றி வரும். உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நினைவாகக்கூடிய ஒரு அமைப்பும் நல்லாயிருக்கு. என்ஜாய்ஃபுல் டே. நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, 2ஆம் வீட்டில் ராகுங்க, 3ஆம் வீட்டில் சனி, 6ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க, அதோட மாந்தி சேர்ந்துட்டாருங்க. 8ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க, 10ஆம் வீட்டில் சந்திரன், 12ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய். இப்படிலாம் இருந்தால் 10ஆம் வீடு வேலையை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் யார் இருக்கான்? சந்திரன் இருக்கார், தனியாக இருக்கார். அதனால் வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் உழைப்புக்கேற்ற உயர்வு வேலையில் உண்டு. சந்திரன் கைவிடாமல் வச்சுருக்கார். சூப்பருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதனால் தைரியமாக ஒரு புதிய முதலீடுகள் செய்யலாங்க. வெற்றிகள் தேடி வரும். சனி உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை செழிக்க வைக்கக்கூடிய தன்மையில் இருக்கார். சூப்பராக இருக்குது. குடும்ப உறவுன்னு பார்த்தா குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் நீங்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. விட்டு கொடுத்து செல்வது ஒற்றுமைக்கு பலம் அப்படின்னு குடும்பத்தில் எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க எல்லாருமே. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? தம்பதிகள் ஒற்றுமை, கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் 2 பேரும் கவனமாக இருக்கும். வண்டி வாகனத்தில் 2 பேரும் போகிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வரணுங்க. ரைட்டுங்களா? ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனைனா நான் இருக்கேங்க உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தட்டி கொடுத்து போகணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போங்க 2 பேரும். அப்போ தான் குடும்பம் செழிக்கும்னு வச்சுக்கோங்களேன். காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் புரிதல் குறைபாடு. நான் ஒன்று சொன்னால் அவங்க புரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் லீடிங் வரக்கூடிய தன்மை இருக்குது. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து பொறுமையாக புரிய வச்சிங்கன்னா அந்த காதல் நிரந்தரமாக தன்மையில் இருக்கும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோ. பசங்களையை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் குரு இருக்கார். அதனால் போட்டித் தேர்வுகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் கொஞ்சம் உழைப்பை நீங்கள் போடணும். டைவர்ஷனாக படிக்கணுங்க. கவனச்சிதறல்கள் இருந்தால் தவிர்ப்பது இன்றைக்கி ரொம்ப நல்லது. ஓகே, சண்டே தானே அசால்ட்டாக இருக்காதிங்க. சீரியஸாக படிங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி இங்கே 12ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார். 12ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் உங்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள், என்னடா தொட்டதெல்லாம் விளங்கலையே, சண்டே வரதால் அலைச்சலாக இருக்கேங்க, சின்ன அலைச்சல்கள் இருக்கும். பயணங்கள் போகிறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி கொஞ்சம் உஷாராகவே இருக்குதுங்களே இருக்குது. கொடுக்கல் வாங்கல் இருந்து எல்லாத்துலேயுமே உத்திராடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாளுங்க. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். சந்திரன் தான் என்ன பொதுவாகவே மன அமைதி கிடைக்குங்க. தாயின் ஆசீர்வாதம், குடும்பத்தில் பெரியவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. பல வெற்றிகளை நோக்கி சந்திரன் உங்களை கூட்டிகிட்டு போகிறார். இன்றைக்கி திருவோணம் இன்றைக்கி அமோகம் தானுங்க. அவிட்டம் அவங்கள பொறுத்த வரைக்கும் சனி 3ஆம் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கார். அதனால் உங்கள் காரிய தடைகள் தோஷம் பண்ணிடுவார். காரிய தடைகள் எதுவுமே இருக்காதுங்க. நண்பர்களோட உதவி, நண்பிகளோட உதவி, நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது இன்றைக்கி. அவிட்டம் மகிழ்ச்சி. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட் ப்ளூ அந்த மாதிரி சேடல் நல்லாயிருக்கு. அதிர்ஷ்டமான நம்பர் 8ஆம் நம்பருங்க. நீங்கள் என்னென்னா சனீஸ்வர பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டால் சனீஸ்வரன் கூடவே வந்துடுவார், ஹெல்ப் பண்ணுறார். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. இன்றைக்கி எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கையாளணுங்க. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் நம்ம வேலையை மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தா ஓகேங்களா, எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, மூக்க நாளைக்காக பார்த்துக்கணும் அடுத்த வேலையில். அதான் நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. கும்பராசினர்களே இன்றைக்கி லக்னத்திலேயே ராகுங்க. 2ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட் ப்ளஸ் மாந்தியும் சேர்ந்துட்டார். 7ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். 11ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் அமைப்பு இருக்குது. இப்படிலாம் இருந்தால் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 11ஆம் வீட்டில் கிரகங்கள் கூடியிருக்கங்காட்டி எதிர்பார்த்த நன்மைகள் வேலையில் உத்தியோகத்தில் கிடைக்கும். வருமானம் திருப்தியாக இருக்குதுங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் தொழில்
அப்புறம் லாபஸ்தான சாங்காரம் பேச வேண்டியதில்லை. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல அமைப்பு நல்லா இருக்குது. கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். நல்ல மகிழ்ச்சியான ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தொழில் வியாபாரத்துக்கு. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் குரு இருக்கார். அதனால் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் திட்டமிட்டபடி உங்களை பிளான் பண்ணி ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம் இருக்குது. நல்ல விஷயம் நடக்கும். பிள்ளைகளால் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஹாப்பியான மூமெண்ட். குரு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக குடும்பத்தை வச்சுருக்கார். ஓகேங்களா. தம்பதி ஒற்றுமை அப்படின்னு பார்க்குறப்ப கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இணக்கமான சூழல் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. புரிதல் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் டீப் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறிடும் இன்றைக்கி. அந்தளவுக்கு இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். தாம்பத்தியம் சிறக்கும். காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காதல் என்ற ஒரு அமைப்பிலிருந்து கைகூடி திருமணம் என்ற பேச்சுக்கு போகிறவங்களுக்கு அது சுபகோல ஒரு அமைப்பில் இருக்குதுங்க. இன்றைக்கி மகிழ்ச்சியான நேரத்தை 2 பேரும் மாற்றி மாற்றி செலவிடுவீங்க. அதனால் காதல் பூ பூக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பசங்களையில் பொறுத்த வரைக்கும் 11ல் புதன் இருக்கார். அதனால் கல்வியில் நல்லா படிக்கக்கூடிய தன்மை அறிவாற்றல் அதிகமாக இருக்குது. வெளிநாட்டு சென்று படிக்கணுங்க எண்ணம் நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. கல்வி சிறக்குன்னு வச்சுக்கோங்க. அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். நல்ல விஷயம். சொத்துக்களால் லாபம் வரும். உடல் பலம் அதிகரிக்கும். மனதிடம் அதிகரிக்கும். செவ்வாய் இன்றைக்கி ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்டில் இருக்கார். அவிட்டம் அமோகம். இன்னைக்கு சதயத்தை பொறுத்த வரைக்கும் ராகு ராசியிலே வந்துட்டார். அதனால் புதிய திட்டங்கள் எது பண்ணாலும் ராகு கொஞ்சம் தடங்கள் பண்ணுவார். கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அதே சமயத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க. யாரும் சதயத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களை நாங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ண வேண்டிய நேரம் இது. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி சந்திராஷ்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இன்றைக்கி நைட்டு 9:30 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது. அதனால் கொடுக்கல் வாங்கல் தேவையில்லாத வாங்கல் தலையிடாமல் இருப்பது நல்லது. இருந்தாலும் 5ல் குரு இருக்கார். அதனால் அறிவுபூர்வமாக சிந்திச்சு முடிவெடுப்பீங்க. உங்களையெல்லாம் யாரும் ஏமாற்ற முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதிர்ஷ்டமான நாள் தானும் தப்பு இல்லை. இருந்தாலும் சந்திராஷ்டம் கொஞ்சம் வேலைத்தனம் பண்ணிடக்கூடாது. அதுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கு. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயலட் கலர் நல்லா இருக்குதுங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 8ஆம் நம்பருக்கு. நீங்கள் இன்றைக்கி ஹனுமரை மனசார வழிபடுங்க. அது வெண்ணெய் சாற்றி வழிபடுறப்போ இன்னும் அமோகமாக அவ்வளோ தூரம் நமக்கு இருக்காது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு 50 ரூபா 1 ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து அமோகமான தரிசனம் பண்ணுங்க ஹனுமனை. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். பணங்காசு தங்கக்கூடிய நாள் தானுங்க. புதிய வாய்ப்புகள் நிறையா வர மாதிரி இருக்குதுங்க. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கேட்ச் பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் சனிங்க. 4ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட் ப்ளஸ் மாந்தியும் சேர்ந்துட்டாருங்க. 6ஆம் வீட்டில் கேதுங்க. அதே சமயத்தில் 8ஆம் வீட்டில் சந்திரன், 10ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 12ஆம் வீட்டில் ராகு இருக்கார். இப்படிலாம் இருந்தால் முருகா வேலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 10ஆம் வீட்டில் 4 கிரக அமைப்புகள் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கங்காட்டி மிகச் சிறப்பான பலன்கள் தான் கொடுக்குறாங்க. ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுடைய செயல் திறன் இன்னைக்கு அமோகமாக வெளிப்படும், உயரும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புதிய விஷயங்களை கையாண்டு லாபத்தை பெருக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துடைய ஆதரவு இன்றைக்கி இருக்குது. தொழில் வியாபாரம் செழிக்குதுங்க. குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. தாயார் வழியிலிருந்து நல்ல செய்திகள் ஒன்று தேடி வரும். அங்கே அந்த வம்சாவளியில் நல்லாயிருக்கு. தம்பதி ஒற்றுமை கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அன்பு அதிகரிக்கும். இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழல் தெளிவாக இருக்குது. டோன்ட் வரி. காதலை பொறுத்த வரைக்கும் காதல் உறவு பலப்படுதுங்க. துணையின் மூலம் சில முக்கியமான ஒரு அமைப்பு நல்லாயிருக்கு. காதல் 2 பேரும் அனுசரித்து போவீங்க, செழிக்கலாம். பசங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா 10ல் புதன் இருக்காங்க. 10ல் புதன் இருந்தால் என்ன ஆகும்? கல்வியில் கூடுதல் கவனமாக படிக்கணுங்கோ. சண்டேன்னு சொல்லி போட்டு கொஞ்சம் இருக்கலாங்க. விளையாட்டு டைமு போல் அதுவாக படிக்கிற டைம் படிச்சுக்கணும். ஓகே. நீங்கள் பாராட்டு பெறணும், நல்ல முன்னேற்றம் வரணும்னா கொஞ்சம் கவனமாக படிங்க. ஓகேங்களா. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நைட்டு 9:30 வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இருந்தாலும் 4ல் குரு இருக்கார். அதனால் சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்கணும்டா சாமி, என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி எது இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக நிறுத்தி நிதானம் பொறுமையாக என்ஜாய் பண்ணு. தப்பு சொல்லிங்க. அதுக்கப்புறம் உத்தரட்டாதி லேட் நைட் 9 மணிக்கு மேலே சந்திராசம். தூங்குறப்போ சந்திராசம் இருந்தானே இல்லாட்டி என்ன அப்படிங்கிறீங்களா? அது ரைட்டு. இருந்தாலும் ஜென்ம சனி இங்கே இருக்கார். அப்படி இருக்குங்காட்டி உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் பொறுமை வேணும். 9 மணி வரைக்கும் நல்லா தான் இருப்பீங்க. 9 மணிக்கு மேலே தூங்குறப்போ அம்மனியோட சண்டை வந்துடப்படாது. ஓகே. அது மாதிரி கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். ஆரோக்கியத்தை கொஞ்சம் அதிகமாக அக்கறை வச்சுக்கோங்க. உத்திரட்டாதி எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டியது இருக்குது. சரிங்களா. ரேவதியை பொறுத்த வரைக்கும் 12ல் ராகு இருக்கார். 12ஆம் வீட்டில் ராகு இருந்தால் என்ன திடீர் பயணங்கள். நான் கம்முன்னு இருப்பேன். திடீர்னு பார்த்தா அங்கே வான்னு கூப்பிடுவாங்க. கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தன்மையும் இருக்குது. செலவுகளையும் கட்டுப்பாடாக இருக்கணும். யாருங்க? ரேவதியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் கலர் நல்லா இருக்குது. அதிர்ஷ்டமான நம்பர் 3ஆம் நம்பர். நீங்கள் இன்றைக்கி குரு பகவானுக்கு கொண்டக்கடலை வாங்கி சாத்துனீங்கன்னா வழிபட்டா குரு பகவான் நல்ல அருளை கொடுப்பார். எப்படி பார்த்தாலும் நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் கொஞ்சம் முன்னேற்றமான ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறீங்க. விடாமுயற்சியுடன் செய்வீங்க அதை. அதனாலேயே உங்களுக்கு எதுலேயுமே லாபம் அதிகரிக்கக்கூடிய தன்மையை கொஞ்சம் எல்லா கடவுளும் கொடுக்குறாங்க. ஓகே, உங்களுக்கும் குருவர்களும் திருவர்களும் கிடைக்கும், கவலைப்படாது. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷம். வஜ்ரம் அஸ்ட்ரோ நேயர்களே, மார்கழி மாதத்தினுடைய பயன் 12 ராசி, அதாவது மேசம் முதல் மீனம் வரை தனித்தனியான பலன்களை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு அது சின்ன சின்ன பரிகாரம் என்ன பண்ணணும், வீட்டில் வச்சு எப்படிலாம் பூஜை பண்ணவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மிக தெளிவாக வந்துங்க கொஞ்சம் கோச்சாரத்தின் அடிப்படையிலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையும் முருகன் அருளாலும் சொல்லியிருக்கேன். தனித்தனி வீடியோவை நம்ம சேனல்லையே இருக்குதுங்க. லிங்க் எல்லாம் அங்கே போனீங்கன்னா இருக்குது. அந்த மாத பலன்களில் பிளேலிஸ்ட்டில் மாத பலன்கள் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். போய் பார்த்துட்டு முடிந்தவரை பயன்பெறுங்கள் அப்படின்னு வேண்டிட்டு போயிட்டு விட்டுங்களா? நாளை சந்திப்போம். நற்பவி அனைவருக்கும் நல்லது பலிக்கட்டும். சென்னிமலை முருகனுக்கு அரோகரா.